பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். பின் வரிசையில் மு.க.ஸ்டாலினுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டதற்கு அதிகாரிகளே காரணம் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது உள்ளீட்டு பிரிவு தலைவர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, வணக்கம். இருக்கை ஒதுக்கீடு விவகாரத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய விளக்க அறிக்கை பற்றி விரிவாக சொல்லுங்க. மனோஜ், பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக முதல்வர் ஜெயலலிதா தற்போது ஒரு விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த விளக்க அறிக்கையில் நேற்று நடைபெற்ற பதவி ஏற்பு விழாவின் பொழுது திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலினுக்கு இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் வந்துள்ளன. குறிப்பாக திமுக தலைவர் மு. கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் வேண்டுமென்றே ஸ்டாலினுக்கு இதுபோன்ற ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி உள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் அதிமுகவினர் திருந்த போவதில்லை என்றும் இதுதான் காரணம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு விளக்கமளிக்கும் வகையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தற்போது ஒரு விளக்க அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அந்த விளக்க அறிக்கையில் ஸ்டாலினுக்கு இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்பாக அதிகாரிகள் தான் காரணம் என்றும், ஏனென்றால் பதவியேற்பை பொறுத்தவரை அதுவரை அதிகாரிகள் தான் அதை முடிவு செய்வார்கள் என்றும், அந்த நிலவரத்தை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு 3வது இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறித்து அதிகாரிகளே முடிவு செய்திருப்பதால் இதில் தனக்கு, அதாவது அது மட்டுமல்லாமல் திமுகவிற்கோ அல்லது திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலினுக்கோ தான் எந்த விதமான அவமரியாதையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அதில் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்காக மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்னொன்றையும் கடைசியாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அதாவது தமிழகத்துடைய திட்ட வளர்ச்சிக்காக அவருடைய அந்த ஒத்துழைப்பு குறித்தும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்து, அதாவது சொல்ல போகிறார், எதிர்க்கட்சி தலைவராக அவர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அந்த வாழ்த்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் அந்த விளக்க அறிக்கையில் அந்த வாழ்த்தையும் குறிப்பிட்டுள்ளார். மனோஜ், நிச்சயமாக சுப்பையா, தற்பொழுது பார்த்துட்டீங்கன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தற்பொழுது 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்து முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு அவருடைய அணுகுமுறையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த பதவியேற்பு விழாவின் பொழுதே போயஸ் கார்டன் தோட்டத்து இல்லத்திலிருந்து பதவியேற்கக்கூடிய அந்த இடம் வரைக்குமே எங்குமே பேனர்கள் எதுவுமே வைக்கவில்லை. அதுக்கப்புறமா இப்பொழுது மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தது, இது மாதிரியான அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இதை பற்றி சொல்லுங்க சுப்பையா. நிச்சயமாக மனோஜ், அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நடவடிக்கையில் மிகுந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இது அரசியல் நோக்கர் அனைவருமே நேற்று நிறைய வரவேற்றிருந்தார்கள். அனைத்து கட்சி தலைவரும் கூட வரவேற்றிருந்தார்கள். ஏனென்றால் அது அதிமுக பொதுச்செயலாளர் முதல்வருமான ஜெயலலிதா அவர்கள் கடந்த முறை முதலமைச்சராக இருந்த பொழுது தலைமைச் செயலகத்துக்கு அவர் செல்லும் பொழுதே சாலைகளின் இருபுறமும் அவருக்கு வரவேற்பு தெரிவித்த பதாகைகள், டிஜிட்டல் பேனர்கள் வைப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை அந்த அணுகுமுறையை முற்றிலுமாக அவர் மாற்றியுள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நேற்று நடைபெற்ற அந்த விழாவானது மிக எளிமையாக, இதுவரை நடைபெற்ற பதவியேற்பு விழாவிலேயே மிக எளிமையாக நடைபெற்ற விழாவாக ஒன்றாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்தும் கூட எந்த விதமான தடை செய்யப்படவில்லை. சென்னை நகரில் ஆங்காங்கே எந்த போக்குவரத்தையும் நிறுத்தாமல் வழக்கம் போல் அந்த பதவியேற்பு விழா நடைபெறும் நேரம் வரை எங்குமே போக்குவரத்து துண்டிக்கப்படவில்லை. இயல்பாகவே இருந்தது. சென்னை நகரை பொறுத்தவரை ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஒரு சில இடங்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் போக்குவரத்து எங்கேயுமே துண்டிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் பதவியேற்கக்கூடிய அந்த சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சென்னை கல்லூரி பல்கலைக்கழக வளாகத்தில் அதிமுக கொடிகள் மட்டும் ஒரு சில இடங்களில் கட்டப்பட்டிருந்தன. ஆனால் எந்த விதமான கட்டவுட்டுகளோ டிஜிட்டல் பேனர்களோ எங்கேயும் வைக்கப்படவில்லை. போயஸ் தோட்டத்திலிருந்து அவர் பதவியேற்கக்கூடிய மண்டபம் வரை எந்த இடத்துலையுமே இது போன்ற நிகழ்வுகள் இல்லை. வழக்கமாகவே அவர் வெளியே சென்றால் கூட வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இவற்றை முற்றிலுமாக அவர் தவிர்த்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வழக்கமாக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் முதல் கையெழுத்து ஏதாவது ஒன்றில் மட்டும் குறிப்பிடுவார்கள். ஆனால் கடந்த முறை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த அந்த முக்கியமான 5, அதாவது பாமர மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் உள்ள 5 திட்டங்களை உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்துள்ளார். அதை உடனடியாக கையெழுத்திட்டுள்ளார். பதவியேற்பு முடிந்தவுடன் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு சென்று கோப்புகளை கையெழுத்திட்டு அதை நடைமுறைக்கு உடனடியாக இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது போன்ற, அதாவது யாரும் எதிர்பாராத வகையில் பல்வேறு மாற்றங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நடவடிக்கையில் தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவினருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டு அவர்கள் நேற்று விழாவில் கலந்து கொண்டார்கள். அதற்கும் ஒரு நன்றி தெரிவித்துள்ளார். அதாவது இதுபோன்ற ஒரு பரஸ்பர நிகழ்வு என்பது 2001ஆம் ஆண்டு ஒரு முறை நடந்தது. ஆனால் முதலமைச்சர் நன்றி தெரிவிப்பது போன்ற நிகழ்வுகள் என்பது முதன்முறையாக இப்போது நடைபெற்றுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை நடைபெற்ற பதவியேற்பு விழாவிலே மிக எளிமையாக நடைபெற்ற விழா நேற்றாகும். எனவே இதில் முதலமைச்சருடைய அணுகுமுறையில் பல்வேறு மாற்றங்கள் தெரிவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். மனோஜ்.